கள்ளழகர் கோபத்தாலதான் ஆற்றில் இறங்கினார்னு நினைக்கிறீங்களா? உண்மை தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. மதுரை தமிழின் இதயம். இங்கு நடக்கும் உலக புகழ் பெற்ற இந்த திருவிழாவின் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் திருமணம், அதுதான் சித்திரை திருவிழா. இந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்படுபவர் யார் தெரியுமா? கள்ளழகர். அவர் மீனாட்சியின் அண்ணன். அவர் இருக்கிற இடம் அழகர் கோவில். அவர் தங்கையின் கல்யாணத்துக்கு கிளம்புறார். ஆனால் அவர் ஒரு சாதாரண பயணம் செய்யல. தன் தங்கைக்காக 108 தட்டுகளில் சீர்வரிசைகளை சுமந்து கொண்டு வருவதால் மெதுவாகவே நகர முடிந்தது. அவர் வரும் பாதை முழுக்க பக்தர்கள், பூஜைகள், அருள், நமஸ்காரம். தல்லாகுளம் வந்தடைந்த அழகருக்கு தன் தங்கை கல்யாணம் முடிந்துவிட்டது என்ற செய்தி கிடைக்கிறது. தனக்கு தெரியாமல் தான் இல்லாமல் எப்படி கல்யாணம் நடந்தது என்ற ஆதங்கத்தில் அவர் வைகை ஆற்றின் வடக்கு கரையோடு நின்று விடுகிறார். கோபத்தை குறைக்க வைகை ஆற்றில் இறங்குகிறார். மதுரை நகரத்திற்குள் தெற்கு கரைக்கு அவர் செல்வதில்லை. வைகை ஆற்றில் இறங்கிய அழகரை வைகை ஆற்றின் மற்றொரு கரையில் தென்கரையில் இருக்கும் வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைத்து அவரை சமாதானப்படுத்துவார் என்பது ஐதீகம். கள்ளழகர் ஒரு முடிவெடுத்தார். நான் நகரத்துக்குள் வரமாட்டேன். அவர் நேராக வைகை நதி அந்த ஆற்றில் இறங்குகிறார். அது கோபமா? இல்ல. அது வருத்தமா? சில அளவு. ஆனா அதைவிட அது ஒரு தெய்வீக உண்மை. நடந்ததை அமைதியாக ஏற்கும் மனசுதான் அதற்கு காரணம். சற்று புராண கதைகளின்படி பார்த்தால் சுதபஸ் என்ற முனிவர் அழகர் மலையில் உள்ள நூபுர கங்கையில் நீராடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார். அப்போது அங்கு வந்த துர்வாச முனிவரை கவனிக்க தவறியதால் அவர் கோபமடைந்து சுதபஸை தவளையாக மாறும்படி சாபமிட்டார். அந்த சாபம் நீங்க வைகை ஆற்றில் தவளை வடிவில் தவம் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டது. அந்த முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிப்பதற்காகவே அதற்காகத்தான் அழகர் வைகை ஆற்றுக்கு எழுந்தருளுகிறார் என கூறுகிறது. வரலாற்று ரீதியாக பார்த்தால் தொடக்கத்தில் மீனாட்சி அம்மன் திருவிழா மாசி மாதத்திலும் அழகர் திருவிழா சித்திரை மாதத்திலும் தனித்தனியாக நடந்தன. மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கர் மக்கள் 2 பெரிய விழாக்களையும் ஒரே சமயத்தில் கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதற்காகவும் சமயம் மற்றும் வைணவ பிரிவினரை ஒற்றுமைப்படுத்தவும் இந்த 2 விழாக்களையும் இணைத்தார். மதுரையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பெற்றதுதான் அழகர் மலை. அழகர் மலையில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் உள்ளது. பிறகு ராக்காயி அம்மன் நீரூற்று உள்ளது. அழகர் மலையில் அடிவாரத்தில்தான் கள்ளழகர் கோயில் உள்ளது. 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்றாக உள்ளது. அழகர் கோவிலின் நுழைவாயிலில் கதவுகளுக்கு காவலாக இருப்பவர்தான் 18ஆம் படி கருப்பசாமி. அழகர் கோவிலின் மூலவர் கருவறையில் இருந்தாலும் கோவிலின் சொத்துக்கள், நகைகள் மற்றும் ஒட்டுமொத்த பாதுகாப்பும் கருப்பசாமியின் பொறுப்பில்தான் இருப்பதாக நம்பப்படுகிறது. அழகர் மலையில் இருந்து கீழே இறங்கி மதுரைக்கு வரும்போது அவரோடு பாதுகாப்பிற்காக கருப்பசாமியின் அருளும் செல்வதாக ஐதீகம். அழகர் மதுரைக்கு கிளம்பும் போதும் திருவிழா முடிந்து மலைக்கு திரும்பும் போதும் ஒரு முக்கியமான சடங்கு நடக்கும். அழகர் அணியும் விலைமதிப்பற்ற ஆபரணங்கள் மற்றும் நகைகளின் பட்டியலை 18ஆம் படி கருப்பசாமியின் சன்னதியில் வைத்து வாசிப்பார்கள். இத்தனை நகைகளுடன் அழகர் கிளம்புகிறார், இதை நீதான் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற ஒரு ஒப்பந்தம் இது. திரும்பி வந்த பிறகும் அதே போல நகைகளை சரிபார்த்து கருப்பசாமியிடம் கணக்கு காட்டப்படும். அழகர் வைகை ஆற்றில் இறங்க மதுரைக்கு வரும்போது அழகர் அணிந்திருக்கும் ஆயுதங்கள் மற்றும் அவர் ஏறி வரும் குதிரை வாகனம் போன்றவை கருப்பசாமியின் அம்சமாக கருதப்படுகின்றன. அழகர் என்பவர் அரசன் என்றால் 18ஆம் படி கருப்பசாமி அந்த அரசை காக்கும் தளபதி. அழகரின் ஆணைப்படியே கருப்பசாமி செயல்படுவதாகவும் கருப்பசாமியின் பாதுகாப்பிலேயே அழகர் உலா வருவதாகவும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. அந்த தருணம் இன்று ஒரு பெரிய திருவிழா ஆனது. லட்சக்கணக்கான மக்கள் அந்த காட்சியை காண வருகிறார்கள். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் அந்த நிமிடம் அவரை பார்த்தாலே பாவங்கள் நீங்கும் என்று நம்பிக்கை பக்தர்களால் நம்பப்படுகிறது. மதுரை முழுவதும் அந்த நாள் ஒரு பண்டிகை உலகமாக மாறிவிடுகிறது. இந்த கதை நமக்கு சொல்லும் உண்மை என்ன? நேரம் முக்கியம், உறவு முக்கியம், நடந்ததை ஈர்க்கும் மனசு முக்கியம். ஒரு தெய்வத்தின் கதை மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கும் ஒரு பாடம். இந்த மாதிரி இன்னும் உண்மையான கதைகள் வேண்டும்னா நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எங்களுக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் போடுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.